சாந்தி. சிவ பகவானுடைய மகாவாக்கியம். தேதி 11/10/2025. மீட்டே பச்சே, तुम्हारा फर्ज है सबको स्थायी सुख और शांति का रास्ता बताना. இனிமையான குழந்தைகளே, உங்களுடைய கடமை அனைவருக்கும் நிலையான சுகம் மற்றும் சாந்திக்கான வழியை காட்டுவது. சாந்தி மே ரஹோ और शांति की बख्शिश दो. சாந்தியாக இருக்க வேண்டும் மற்றும் அமைதியின் பரிசை அனைவருக்கும் கொடுக்க வேண்டும். கேள்வி: किस गुह्य राज को समझने के लिए बेहद की बुद्धि चाहिए? எந்த ஒரு ஆழமான ரகசியத்தை புரிந்து கொள்வதற்கு எல்லையற்ற புத்தி தேவை? பதில்: ड्रामा की जो सीन जिस समय चलनी है उस समय ही चलेगी. டிராமாவின் எந்த காட்சி எந்த நேரம் நடக்க வேண்டுமோ அந்த நேரமே நடைபெறும். இஸ்கி அக்யூரேட் ஆயு ஹே, இதனுடைய ஆயுள் அக்யூரேட் ஆனது. பாப் பி அப்னே அக்யூரேட் டைம் பர் ஆத்தே ஹே, பாபா தன்னுடைய மிகச் சரியான நேரத்தில் வருகின்றார். இஸ்மே ஏக் செகண்ட் கா பி ஃபரக் நஹீ பட் சக்தா, இதில் ஒரு வினாடி கூட வித்தியாசம் ஏற்படாது. पूरे 5000 वर्ष के बाद बाप आकर प्रवेश करते हैं. முழு 5000 ஆண்டுகளுக்கு பிறகே பாபா வந்து பிரவேசிக்கிறார். ये गुह्य राज समझने के लिए बेहद की बुद्धि चाहिए. இந்த ஆழமான ரகசியத்தை புரிந்து கொள்வதற்கு எல்லையற்ற புத்தி தேவை. பாடல்: பதல் ஜாயே துனியா ந பதலேங்கே ஹம். உலகே மாறினாலும் நாங்கள் மாற மாட்டோம். ओम शांति. रूहानी बच्चों प्रति रूहानी बाप बैठ समझाते हैं. ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தை புரிய வைக்கின்றார். बच्चों को रास्ता बताते हैं शांति दाम और सुखदाम का. குழந்தைகளுக்கு வழி காட்டப்படுகிறது, அதாவது சாந்தி தாமம் மற்றும் சுகதாமம் செல்வதற்கான வழிப்பாதை. इस समय सब मनुष्य विश्व में शांति चाहते हैं. இந்த நேரம் அனைத்து மனிதர்களும் உலகத்தில் அமைதியையே விரும்புகிறார்கள். हर एक इंडिविजुअल भी चाहते हैं और विश्व में भी शांति चाहते. ஒவ்வொருத்தரும் தனிப்பட்ட முறையிலையும் அமைதியை விரும்புறாங்க, உலகமும் அமைதியா இருக்கணும்னு விரும்புறாங்க. हर एक कहते हैं मन की शांति चाहिए. ஒவ்வொருத்தரும் சொல்றாங்க மனசுக்கு அமைதி வேணும்னு. अब वो भी कहाँ से मिल सकती है? ஆனா அது எங்கே இருந்து கிடைக்கும்? शांति का सागर तो बाप ही है जिससे वर्षा मिल सकता है. அமைதி கடல் பாபா மட்டும்தான், அவர்கிட்ட இருந்து தான் ஆஸ்தி கிடைக்குது. இண்டிவிஜுவல் பி மில்தா ஹே, ஹோல்சேல் பி மில்தா ஹே. தனிப்பட்ட முறையிலையும் கிடைக்குது, மொத்தமாவும் கிடைக்குது. யானி சப்கோ மில்தா ஹே, அதாவது எல்லாருக்கும் கிடைக்குது. காத்தே பி ஹே சாந்தி தேவா. பாடல் கூட என்ன பாடுறாங்களா? சாந்தி தேவனே. புத்தி மே ஆத்தா ஹே, ஹே பரம்பிதா பரமாத்மா அம்கோ சாந்தி கி பக்ஷிஷ் கரோ. புத்தியில தோணுதான், ஹே பரம்பிதா பரமாத்மா எங்களுக்கு அமைதியினுடைய பரிசை கொடுங்க. வாஸ்தவ மே பக்ஷிஷ் உஸ்கோ கஹா ஜாத்தா ஹை ஜோ சீஜ் ஊட்டா கர் தேவே. உண்மையில பரிசு என்று எதை சொல்லப்படுது? ஒரு பொருளை எடுத்து கொடுக்கறது தான் பரிசுன்னு சொல்லப்படுது. கஹேங்கே ஏ தும்கோ பக்ஷிஷ் சே இனாம் ஹே. என்ன சொல்லுவாங்களாம்? இது உங்களுக்கான பரிசா நாங்க கொடுக்கறோம்னு சொல்லி கொடுப்பாங்க. பாப் கேத்தே ஹே பக்ஷிஷ் கோய் கித்னா பி கர்த்தே ஹே, धन की मकान की कपड़े आदि की करते हैं वो हुआ दान पुण्य अल्पकाल के लिए. பாபா சொல்றாங்க எத்தனை பரிசு வேணா கொடுக்கலாம், பணத்தை கொடுக்கலாம், வீடு கொடுக்கலாம், இல்லை ஒரு ட்ரெஸ் வாங்கி கொடுக்கலாம். ஆனா அது எல்லாமே அல்பகால தான புண்ணியம். மனுஷ்ய மனுஷ்யக்கோ தேத்தே ஹே, அங்க மனிதர்கள் தான் மனிதர்களுக்கு கொடுக்கறாங்க. சாகுகார் கரீப்கோ அத்வா சாகுகார் சாகுகார்கோ தேத்தே ஆயே ஹே. ஒரு இடத்துல பார்த்தா செல்வந்தர்கள் ஏழைக்கு கொடுக்கறாங்க, இன்னொரு இடத்துல செல்வந்தர்கள் செல்வந்தர்களுக்கே பரிசு கொடுக்கறாங்க. பரந்து ஏதோஹே சாந்தி ஒரு சுக் ஸ்தாயி. ஆனா இங்க கொடுக்கப்படுறது என்ன? நிலையான சாந்தி மற்றும் நிலையான சுகம். पूरे 5000 वर्ष बाद बाप आकर प्रवेश करते हैं, इसलिए शिवरात्रि कहते हैं. முழுமையாக 5000 ஆண்டுகளுக்கு பிறகு பாபா வந்து பிரவேசிக்கிறார். இதத்தான் சிவராத்திரி என்று சொல்லப்படுகிறது. கிருஷ்ண கேலியே ஜென்மாஷ்டமி கேத்தே ஹே, கிருஷ்ணருக்கு ஜென்மாஷ்டமின்னு சொல்லப்படுது. சிவக்கு ஜென்மாஷ்டமி நே கேத்தே, சிவனுக்கு ஜென்மாஷ்டமின்னு சொல்றதில்ல.
शिव की रात्रि कहते हैं। शिवனுக்கு ராத்திரின்னு தான் சொல்றோம். क्योंकि अगर जन्म हो तो फिर मौत भी हो. ஏன்னா ஜென்மான்னு ஒன்று இருந்தா மரணம்னு இருக்கணும். மனுஷியோं का जन्मदिन कहेंगे. மனிதர்களுக்கு தான் பிறந்த நாள்னு சொல்லப்படுது. शिव के लिए हमेशा शिव रात्रि कहते हैं. शिवனுக்கு எப்போவுமே சிவராத்திரின்னு தான் சொல்றாங்க. दुनिया में इन बातों का कुछ भी पता नहीं. ஆனா உலகத்துல இருக்கவங்களுக்கு இந்த விஷயங்களை பத்தி எதுவுமே தெரியாது. तुम समझते हो शिवरात्रि क्यों कहते हैं और जन्माष्टमी क्यों नहीं कहते? ஆனா நமக்கு தெரியும் ஏன் சிவனுக்கு சிவராத்திரின்னு சொல்றோம், ஜென்மாஷ்டமின்னு சொல்றது இல்ல. उनका जन्म दिव्य अलौकिक है जो और कोई का हो नहीं सकता. அவருடைய பிறவி திவ்யமானது, அலௌகிகமானது, வேற யாருக்கும் இப்படி ஏற்படாது. ये कोई जानते नहीं शिव बाबा कब और कैसे आते हैं. மேலும் இதுவும் யாருக்கும் தெரியாது शिव बाबा எப்ப எப்படி வரார். शिवरात्रि का अर्थ क्या है तुम ही जानते हो. அடுத்து சிவராத்திரினா என்ன அர்த்தம் அதுவும் உங்களுக்கு தான் தெரியும். ஊஞ்சித்தே ஊஞ்ச் பாப் को याद करने से ही ऊंच पद मिलेगा. உயர்ந்ததிலும் உயர்ந்த பாபாவை நினைவு செஞ்சாதான் உயர்ந்த பதவி கிடைக்கும். तुम राजाओं के राजा बनते हो. நீங்க ராஜாவுக்கெல்லாம் ராஜா ஆகுறீங்க. तुम्हारे पास अनगिनत धन होगा. உங்ககிட்ட ஏராளமான செல்வம் இருக்கும். तुम अपनी जोली भरते हो ना. நீங்க உங்களோட பைய நிறைச்சுக்கிறீங்க தானே. तुम जानते हो बाबा हमारी जोली खूब भर रहे. நீங்க தெரிஞ்சிட்டீங்க பாபா உங்க பைய நல்லா நிறைக்கிறாரு. कहते हैं कुबेर के पास बहुत धन था. உலகத்துல சொல்றாங்களா குபேரன் கிட்டதான் நிறைய செல்வம் இருந்தது. வாஸ்தவமே तुम हरे कुबेर हो. ஆனா பார்க்க போனா நீங்க ஒவ்வொருத்தரும் குபேரர்கள் தான். तुमको வைகுண்ட ரூபி கசானா மில் जाता है. உங்களுக்கு வைகுண்டம் என்ற பொக்கிஷமே கிடைச்சிருது. खुदा दोस्त की भी कहानी है. இறை நண்பனுடைய கதையும் இருக்குது. उनको जो पहले मिलता था उसको एक दिन के लिए बादशाही देते थे. அவருக்கு முதல்ல என்ன கிடைச்சதான், ஒரு நாளைக்கான ராஜ்யம் கிடைச்சது. ये सब दृष्टांत है. இதெல்லாமே உதாரணங்கள். அல்லாஹ் மானா பாப் வ அவல்தீன் ரச்சிதா ஹே. அல்லாஹ் என்றால் பாபா மற்றும் அவல்தீன் என்பது என்ன, அவருடைய படைப்பு. फिर साक्षात्कार हो जाता है. பிறகுதான் சாட்சாத்காரம் ஏற்படுகிறது. तुम जानते हो बरोबर हम योग बल से विश्व की बादशाही लेते हैं. நாம தெரிஞ்சிட்டோம் நாம யோக பலத்தின் மூலமா உலக ராஜ்யத்தை அடைகின்றோம். அச்சா நல்லது. தாரணைக்கான சாரம், इस आसुरी दुनिया में बहुत बहुत शहनशील बनकर रहना है. இந்த அசுர உலகத்துல ரொம்ப ரொம்ப சகிப்புத்தன்மையோடு வாழணும். कोई गाली दे दुख दे तो भी सहन करना है. யாராவது உங்களை திட்டினாலும் துக்கம் கொடுத்தாலும் பொறுத்துக்க தான் வேணும். बाप की श्रीमत कभी नहीं छोड़नी है. பாபோட ஸ்ரீமத்தை ஒருபோது கைவிட்டிடக்கூடாது. डायरेक्ट बाप ने पावन बनने का फरमान दिया है, इसलिए कभी भी पतित नहीं बनना. நேரடியாக பாபா பாவனமாகிறதுக்கான ஸ்ரீமத் கொடுத்திருக்கார். ஆகையால ஒருபோதும் பதீத்தமாக கூடாது. கபி கோய் பாப் ஹோ தோ சிப்பனா நெய்ய. எப்போதாவது ஏதாவது பாவம் செஞ்சிட்டா அதை மறைக்க கூடாது. वरदान, एक नामी और इकोनॉमी के पाठ द्वारा हलचल में भी अचल अडोल भव. एक नामी மற்றும் சிக்கனம், ஒருவருடைய பெயர் மற்றும் சிக்கனம் என்ற பாடத்தின் மூலமா குழப்பத்திலும் ஆடாத அசையாதவர் ஆகுங்கள். समय प्रमाण वायुमंडल अशांति और हलचल का बढ़ता जा रहा है. ऐसे समय पर अचल अडोल रहने के लिए बुद्धि की लाइन बहुत क्लियर होनी चाहिए. நேரத்தின் அனுசாரம் வாயுமண்டலத்துல அசாந்தி மற்றும் குழப்பம் அதிகரித்து கொண்டே இருக்கிறது. அப்படிப்பட்ட நேரத்துல உறுதியா இருக்கணும்னா உங்க புத்தியோட லைன் ரொம்ப தெளிவா இருக்கணும். इसके लिए समय प्रमाण टचिंग और कैचिंग पावर की आवश्यकता है. இதற்காக நேரத்தின் அனுசாரம் டச்சிங் மற்றும் கேச்சிங் பவர் அவசியம். इसको बढ़ाने के लिए एक नामी और எக்கானமி वाले बने. இதை அதிகப்படுத்துவதற்கு एक नामी மற்றும் எக்கானமி உடையவர் ஆகுங்கள். एक नामी और इकोनॉमी करने वाले बच्चों की लाइन क्लियर होने के कारण बाप दादा के डायरेक्शन को सहज कैच कर हलचल में भी अचल अडोल रहते हैं. ஒருவருடைய நாமத்திலே இருக்கிறவங்க மற்றும் சிக்கனமா இருக்கக்கூடிய குழந்தைங்களோட புத்தி லைன் தெளிவா இருக்கிற காரணத்தினால பாப்தாதாவோட டைரக்ஷனை அவங்க சகஜமா கேட்ச் பண்ணிடுவாங்க. ஆகையால குழப்பத்திலேயே அவங்க உறுதியா இருப்பாங்க. ஸ்லோகன், स्थूल सूक्ष्म कामनाओं का त्याग करो तब किसी भी बात का सामना कर सकेंगे. ஸ்தூலமான மற்றும் சூட்சுமமான விருப்பங்களை தியாகம் செய்து விடுங்கள். அப்போது எந்த ஒரு விஷயத்தையும் எதிர்கொள்ள முடியும். அவ்யக்த சமிக்கை,
இப்போது உங்களுடைய மனதின் தரத்தை அதிகப்படுத்துங்கள். அப்போது தரமான ஆத்மாக்கள் நெருக்கத்தில் வருவார்கள். இதில்தான் டபுள் சேவை இருக்கிறது. சுயத்திற்கானதும் மற்றும் மற்றவருக்கான சேவையும் அடங்கியிருக்கிறது. பிறகு சுயத்திற்காக தனியாக உழைப்பு செய்ய வேண்டிய அவசியம் இருக்காது. பிராலப்தம் கிடைத்து விடுகிறது. கிடைத்துவிட்டது. இப்படி உங்களுக்கு அனுபவம் ஏற்படும். இந்த நேரத்தின் சிரேஷ்டமான பிராப்தம் சதா ஸ்வயம் அனைத்து பிராப்திகளிலும் சம்பன்னமாக இருப்பது மற்றும் பிறரை சம்பன்னமாக்குவது. அச்சா. ஓம் சாந்தி.